எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. நம்ம சொசைட்டிய மாற்றணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, ஏன் அதிகமா துன்பப்படுத்தப்படுறாங்க? எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் நம்ம சொசைட்டிக்கு லவ், ஹியூமனிட்டி இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா க்ரூசிஃபை ஆயிட்டாரு. மகாத்மா காந்தி நான் வயலன்ஸ ஸ்ப்ரெட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. அவரையும் கொலை பண்ணிட்டாங்க. இத ஜஸ்ட் ஒரு ரிலிஜியஸ் ஸ்டோரியாவோ, இல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியாவோ பார்க்கக்கூடாது. இதுதான் இப்பத்திய வரைக்கும் சொசைட்டில இருக்க ஒரு ரியாலிட்டி. எப்பல்லாம் ஒருத்தவங்க சிஸ்டத்த சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு முற்படுறாங்களோ, அப்பல்லாம் அவங்க ஃபேஸ் பண்றது ரெசிஸ்டன்ஸ் தான். ஒரு சோசியல் வொர்க்கரா நான் அத இன்னைக்கும் கூட கண்கூடா பார்க்குறேன். நம்ம எப்பல்லாம் ஒரு இன்ஜஸ்டிஸ்க்கு எதிரா பேசுறோமோ, ஏதாச்சும் ஒரு ஹார்ம்ஃபுல் பிராக்டிஸ எதிர்த்து கேள்வி கேட்கிறோமோ, இல்ல சாதாரணமா ஒரு கம்யூனிட்டில ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுக்கிறப்போ, பீப்பிள் ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நம்மள சந்தேகப்படுறாங்க, நம்மள எதிர்க்கிறாங்க. சம்டைம்ஸ் நம்மள ஸ்டாப் பண்ண கூட தயங்க மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னா, நம்ம இன்டென்ஷன் தப்பா இருக்குமோ! அப்டின்ற ஒரு அச்சத்தினால கிடையாது. ஏன்னா, சேஞ்ச் இஸ் அன்கம்ஃபர்டபிள். நம்ம வேர்ல்ட் எப்டி ஒர்க் ஆகுதுன்னா, அது கெட்டவங்கள மட்டுமே எப்பவுமே ரிஜெக்ட் பண்ணாது. சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் காலத்த தாண்டி முன்ன இருப்பவங்களையும் அது ரிஜெக்ட் பண்ணும். அத பத்தி தான் நம்ம பேசாம இருக்கோம். இதுதான் நம்ம பேசாத உண்ம. நம்ம சேஞ்ச் மேக்கர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாரி மகாத்மா காந்தி, ஜீசஸ் கிரைஸ்ட், மார்ட்டின் லூதர் கிங் அவங்களெல்லாம் செலிப்ரேட் பண்றோம். ஆனா, அவங்க போன பிறகு. ஆனா, அவங்க இருக்கிறப்போ சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம ஸ்ட்ரகிள் ஆகுறோம். நம்மளால முடியல. சரி, சரி இப்ப என்ன பண்ணலாம்? திருப்பி யாராச்சும் வருவாங்களா? இயேசு மாதிரி, காந்தி மாரி, புத்தன் மாதிரி யாராச்சும் வருவாங்களா? அவங்களுக்கு நம்ம கரெக்ட்டா பண்ணலாமா? அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அவங்க வருவாங்களான்றது கேள்வி இல்ல. சப்போஸ் அப்படி யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா, நம்ம அவங்க கூட நிப்போமா? அப்படின்றது தான் கேள்வி. நம்ம ஃபர்ஸ்ட்டு அவங்கள புரிஞ்சுப்போமா? நம்ம அவங்க கூட நிப்போமா? இல்ல அவங்களும் நான் முன்னாடி சொன்ன ஆட்கள் மாதிரி இப்படி போயிடுவாங்களா? அப்படின்றத ஒரு இண்டிவிஜுவலா, ஒரு கம்யூனிட்டியா, ஒரு சொசைட்டியா, ஒரு வேர்ல்டா நம்ம தான் முடிவு பண்ணணும். ஹேப்பி ஈஸ்டர். நன்றி.